உங்களுக்கு நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? கொட்டின முடியெல்லாம் ரிவர்ஸ் ஆகணுமா? திரும்பவும் முளைச்சி வரணுமா? அதுக்கு இந்த ஹேர் சீரமை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் சீரம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. ரோஸ்மெரி ஹேர் சீரம் தாங்க. இந்த ஹேர் சீரமை எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? உங்ககிட்ட ஃப்ரெஷ் லீஃப் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ட்ரை லீஃப் கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கணுங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்க முடியும்னா நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு 3 பொருள் தேவைங்க. 1 ரோஸ்மெரி இலைகள், கருஞ்சீரகம், வெந்தயம். இந்த 3 பொருள் இருந்தால் போதும். வீட்லேயே ஈஸியாக ஹேர் சீரம் ரெடி பண்ணிடலாங்க, பியூராக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியில் 1 கைப்பிடி அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் ட்ரை லீவ்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. 1/2 டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வைங்க. அதாவது 1/2 டம்ளர் தண்ணி நல்லா ட்ரைன் ஆயிடணும், நல்லா கொதித்து கம்மியாகணும். 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு, ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக காட்டன் டிப் பண்ணி நீங்கள் ஸ்கால்ஃபில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் சீரம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட பியூரான ஹேர் சீரம் ரெடி. இந்த ஹேர் சீரம் மெயினாக ஸ்கால்ப்புக்கான ஹேர் சீரம் தாங்க. ரோஸ்மெரி, வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டுங்க. இந்த ஹேர் சீரமை ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணணும். வாரத்தில் 3 நாள் அப்ளை பண்ணுனா போதுங்க. 3 நாள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இதே நீங்கள் ரோஸ்மெரி லீவ்ஸ் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு சீரம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் வச்சு வாஷ் பண்ணலாம். கருஞ்சீரகம், வெந்தயம்லாம் ஸ்கால்ப்புக்கு நல்லது இல்லைங்க, உடனே வாஷ் பண்ணிடணும். அதனால் ஒரு 1/2 hour வச்சுருந்தீங்கன்னாவே போதும். இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த சீரம் அப்ளை பண்ணலாம். உங்கள் கொட்டி போன முடியெல்லாம் மறுபடியும் முளைச்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் சீரமை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 3 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. அருமையான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல பவுன்ஸியான நல்ல ஹேர் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் சீரமை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.